ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டில் வந்து நமக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இல்லாத ஒரு கோல்டு நமக்கு கிடைக்கிது அப்படின்னா வாங்கிறது வந்து சரிதானே. ஸோ அந்த மாதிரி நினச்சி தான் நானுமே ஒரு கோல்டு வாங்கியிருந்தேன். அது என்ன அப்படின்ற விஷயங்களை தான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் எந்த மாதிரி யார்கிட்ட இருந்து வாங்கியிருந்தேன் அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வாங்குறது சரியா தப்பா அப்படின்னும் சொல்லுங்கள். ஆனால் என்ன ஒன்றுனா, நான் வாங்குறப்போ வந்து கோல்டு ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது. ஒரு 14,000 சில்லற 15,000 கிட்ட இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் கோல்டு ரேட் குறைஞ்சிருக்கு. இருந்தாலுமே அப்போ நான் வாங்குறப்போ வந்து எனக்கு அது லாபமாக தான் இருந்தது. ஏன்னா நான் டையிங் சார்ஜி அப்புறம் வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் வாங்கியிருந்தேன். ஸோ நான் டையிங் சார்ஜின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோல்டு காயின் தான் நான் வாங்கியிருந்தேன். நான் டையிங் சார்ஜ் ஜிஎஸ்டிலாம் கொடுத்துருந்தா ரவுண்டாக 16,000 கிட்ட வந்திருக்கும். எனக்கு வந்து நான் வாங்கினது வந்து அரை மில்லி 16னா அது 1 கிராம் கிட்ட போயிடுது. ஸோ அரை மில்லி நான் வாங்கியிருந்தேன். 8,000 கிட்ட வந்திருக்கும். நான் வாங்கினது வந்து 7,500க்கு நான் வாங்கியிருந்தேன். நான் வந்து அரை மில்லி கோல்டு காயின் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு தெரிஞ்சவங்க வந்து தங்கமயிலில் வந்து டிஜி கோல்டு போட்டிருந்தாங்க. ஸோ கண்டினியூவாக கட்ட முடியல. ஒரு அரை மில்லி என்னவோ அவங்க சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க வந்து 7,000 கட்டியிருந்தாங்க. 7,000க்கு வந்து இந்த அரை மில்லி அவங்க வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நான் வந்து 7,500 வாங்கியிருந்தேன். அவங்க வாங்கின அடுத்த நாளே வந்து நான் அதை வாங்கிக்கிட்டேன். ஸோ அப்போ இருந்த கோல்டு ரேட்டுக்கு டையிங் சார்ஜி ஜிஎஸ்டி எல்லாம் கணக்கு பண்ணால் ரவுண்டாக 8,000 வருது. கடையிலலாம் அவங்க விசாரித்து பார்த்தாங்க. அவங்க சேல் பண்ண அமௌண்ட்டு கூட, அதாவது அவங்க கொடுத்து வாங்கின அமௌண்ட்டு கூட அவங்களுக்கு கையில் வரல. அதனால் பார்த்துட்டு நான் 7,500 கேட்டனால அவங்க பே பண்ணது 7,000. ஸோ ஒரு 500 அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரா மாதிரி தான் இருக்குது என்கிட்ட சேல் பண்ணால். எனக்குமே லாபம் தான். ஒரு 500 கம்மியாக தான், நானுமே ஒரு 500 கம்மியாக தான் நான் வாங்கியிருந்தேன். அதனால் நான் ஓகே சரின்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன். இப்போ கோல்டு ரேட் நல்லாவே குறைஞ்சிருக்கு. இதை கம்பேர் பண்ணும்போது நம்ம அப்போ வாங்கினது நஷ்டம் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கலை. ஏன்னா இதை வந்து நான் இப்போவே உடனே சேல் பண்ண போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் என்னோடய டார்கெட் வந்து நெக்லஸோ இல்லை வளையலோ அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஐட்டம்ஸ் வாங்கணும் அப்படின்னு தான். ஸோ கண்டிப்பாக அது ஒரு 2-3 வருஷம் எடுக்கும். அது வரைக்கும் பொறுமையாக 100 மில்லி 1/2 மில்லி அப்படின்னு வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் கோல்டு காயினாக வாங்கி சேவ் பண்ணி தான் வைக்க போகிறேன். இதுக்கப்புறம் கண்டிப்பாக நஷ்டம் இல்லாமல் தான் கோல்டு காயினை நான் சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ கோல்டு காயினை மாற்றி ஜுவல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நான் பண்ணும் போது உங்கள்கிட்ட கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். கரெக்டாக இந்த கோல்டு காயினோட வெயிட் பார்த்திங்கன்னா 500 மில்லிகிராம்ஸு, ஒரு 4 மில்லி தான் கூட. பட் நம்மளோட மிஷினில் வீட்டில் போடும்போது, அதாவது வெயிட் மிஷினில் போடும்போது வந்து நமக்கு கரெக்டாக அரை மில்லி கிட்ட காமிச்சிது. ஓகே தான். இது வாங்கும்போது வந்து கையில் சுத்தமாக காசு இல்லை. பட் எனக்கு இதை விடவும் மனசு இல்லை. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. சரி ஓகே, நம்மளால் இதுக்கப்புறம் காசு எடுத்துக்கிட்டு டைரெக்டாக போக முடியாது. ஏன்னா நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், எந்த சீட்டுமே நான் இந்த வருஷம் நான் கமிட்மெண்ட் எடுத்துக்கல, பேங்க்கில் இருக்கிற நகையை தான் மூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க சப்போர்ட் பண்ணனால திரும்பவும் வந்து பேங்க்கில் தான் நான் நகையை அடகு வச்சு தான் நான் இதை வாங்கியிருந்தேன். இது வாங்கினது மட்டும் இல்லை, கூடவே இன்னொரு விஷயத்த நான் பண்ணியிருந்தேன். ஸோ அது என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் டீட்டெயிலாக. அதை பற்றி நான் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ கடைசியாக வந்து நான் இந்த கோல்டு காயினை 7,500 வாங்கியிருந்தேன். அப்போ இருந்த கோல்டு ரேட்டுக்கு டையிங் சார்ஜும் ஜிஎஸ்டியும் கொடுத்துருந்தேன். 8,000 வந்திருக்கும். ஒரு 500 கம்மியாக தான் நான் வந்து அப்போ வாங்கியிருந்தேன். இது சரியாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இப்போ கோல்டு ரேட் குறைஞ்சிருக்கிறத பார்த்தா தப்புன்ற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம வந்து இதை உடனே சேல் பண்ண போகிறது கிடையாது. நம்ம சேல் பண்ணுறதுக்கு எப்படியோ ஒரு 2-3 வருஷம் கிட்ட ஆகிடும். அப்போ சேல் பண்ணுறப்போ கண்டிப்பாக எனக்கு இது லாபத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ அடுத்து நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.